சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. ஹாய், திஸ் இஸ் மாரிபாண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது IBPS RRB PO கிளர்க் ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் 3 குவான்ட்ஸுக்கான ஆன்சர் கீ. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா சார்ட் இருக்குது. சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாலோயிங் பார் கிராஃப் represents the data regarding gross state income of 5 states during the time period 2011-2012. 2011 and 2012 5 ஸ்டேட்டுக்கான இன்கம், கிராஸ் ஸ்டேட் இன்கம் சொல்லியிருக்காங்க 5 ஸ்டேட்டுக்கு. இந்த ப்ளூ கலர் 2011 அண்ட் 2012க்கு ரெட் கலர். ரைட். கொஷின் நம்பர் 41. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். What is the ratio of gross state income of Haryana and Uttarakhand in 2011 to the gross state income of Uttarakhand and Uttar Pradesh in 2012? 2011 ஹரியானாக்கு உத்தரகாண்டுக்கும் உள்ள இன்கம் அண்ட் 2012 உத்தரகாண்ட் அண்ட் உத்தர பிரதேஷ் அந்த ஸ்டேட்டுக்குள்ள இன்கமுக்குள்ள ரேஷியோ. ஓகே, 2011 பார்க்கலாம். ஹரியானா அண்ட் உத்தரகாண்ட். 2011 வந்து ப்ளூ கலரா, ஹரியானா அண்ட் உத்தரகாண்ட். ஹரியானாவில் 1120 2011 அண்ட் உத்தரகாண்டில் வந்து 780. இது ரெண்டும் டோட்டல் எவ்வளோ வரும்? இதில் ஆட் பண்ணும்போது 1120வா, இங்கே 780 இருக்குது. இந்த 80வை இந்த 1120ஓட ஆட் பண்ணால் 80 மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 1120 கூட 1200. அப்போ இங்கே 1200 இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்கும்? 700 இருக்கும். 1200 + 700 எவ்வளோ? 1900. அப்போ ஹரியானாவும் உத்தரகாண்டும் சேர்ந்து 1900 2011. நெக்ஸ்ட்டு 2012 உத்தரகாண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ். 2012 ரெட் கலரா, ரெட் கலர் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ். உத்தரகாண்ட் இங்கே இருக்குது, உத்தரப்பிரதேஷ் இங்கே இருக்குது, ரெட் கலர். 810 அண்ட் 1140. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1000 மட்டும் ஆட் பண்ணி, இதில் 1000 மட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் இங்கே 800 மட்டும் எடுத்துக்கோங்க. 1000 and 800 ரெண்டையும் ஆட் பண்ணால் 1800. இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 140 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ப்ளஸ் பண்ணால் அந்த ரெண்டையும் தெரியாக ப்ளஸ் பண்ணால் 150 வரும். முதல்ல 1800, திரும்ப ஒரு 150, ரெண்டையும் சேர்த்து ப்ளஸ் பண்ணால் 1950. இந்த ரெண்டுக்குமான ரேஷியோ. இங்கே 0 கேன்சல் ஆயிரும் அண்ட் இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் 39, இங்கே 38. அப்போ ஆன்சர் வந்து 38:39. நெக்ஸ்ட் கொஷின் 42. வாட் இஸ் த ஆவரேஜ் கிராஸ் ஸ்டேட் இன்கம் ஆஃப் ஆல் த கிவன் ஸ்டேட்ஸ் டுகெதர் இன் 2011? 2011 எல்லா ஸ்டேட்டுக்கும் உள்ள இன்கம், அதோட ஆவரேஜ். அப்போ என்ன பண்ணணும்? 2011 உள்ள எல்லா வேல்யூயும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். 2011 தானே, 2011னா ப்ளூ தான். அப்போ ப்ளூவில் உள்ள வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம்ல, 1120 அண்ட் 780. எவ்வளோ வந்துச்சு? 1900. அதை அப்படி வச்சுக்கோங்க. திரும்ப எவ்வளோ இருக்குது? 1330, 1250 அண்ட் 1060. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1900. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துலையும் ஹரியானா அண்ட் உத்தரகாண்டுக்கு 1900 அது ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். திரும்ப 1330, 1250 அண்ட் 1060. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணலான்னா 1000 மட்டும் ஆட் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும். இதில் 1000, இதில் 1000 அண்ட் இதில் 1000 ஆட் பண்ணால் 3000 இருக்குமா? 3000. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 250, இதில் ஒரு 60. இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 250யும் 60 ஆட் பண்ணால் 310. 310 இங்கே ஒரு 330 என்ன வரும்? 640 வந்துருமா? 640. அப்போ இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5 இங்கே என்ன இருக்குது? 5540. டோட்டல் வந்து 5540. அவங்க கேட்டிருக்குது ஆவரேஜ். அப்போ என்ன பண்ணணும்? டிவைடட் பை 5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1108. செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. Gross state income of Gujarat is increased by what percentage in 2012 than previous year?
ப்ரீவியஸ் இயரை பொறுத்த வரைக்கும் 2012 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. குஜராத்தில் குஜராத் 2012 1380, ப்ரீவியஸ் இயரில் 2011 தானே ப்ரீவியஸ் இயர். அப்போ ப்ரீவியஸ் இயரோட எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வேல்யூ படி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே 1330 அண்ட் இங்கே 1380, வேல்யூ படி 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் படி கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ட்? அப்போ பர்சன்டேஜ் பார்க்கணுமா, எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1330 2011லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்ட்டு 100, 50 டிவைடட் பை 1330 இன்ட்டு 100. ஓகே, இதை கேன்சல் பண்ணால் இங்கே 0 கட் ஆகுமா? ரிமைனிங் இருக்கிறது 500 டிவைடட் பை 133. 500ல் எத்தனை 133 இருக்கும்? 3 இன்ட்டு 133 வந்து 399, அப்படி தானே? 3 இன்ட்டு 133 வந்து 399. அப்போ 4 இன்ட்டு 133னா 500 அபோவோ போயிடும். அப்போ 500க்குள்ள 3133 தான் முழுசாக இருக்குது. ஸோ அப்போ 3 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரணும். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சம்திங் ஆன்சர் ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ 3.76. 2-3 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ரைட், நெக்ஸ்ட் கொஷின் 44. What is the difference between gross state income of Maharashtra and Haryana together in 2011 and gross state income of Uttar Pradesh and Gujarat together in 2012? டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா ஹரியானா 2011, மகாராஷ்டிரா ஹரியானா 2011 வந்து ப்ளூ கலரா. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுமா? முதல்ல 1000 மட்டும் ஆட் பண்ணால் 2000, இங்கே 250 120 எவ்வளோ வரும்? 370. அப்போ 2370. நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ் குஜராத் 2012, உத்தரப்பிரதேஷ் குஜராத் 2012 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுமா? ஓகே, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் சேம் அதே மாதிரி 1000 ஆட் பண்ணுங்கள். 1000 ஆட் பண்ணால் 2000 இருக்குது. இங்கே 380, இங்கே 140, என்ன வரும்? 520 வரும். அப்போ 2520. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டுறாங்க. ஓகே, இங்கே 370, இங்கே 520, இங்கே 400க்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 30 இருக்குது. 400லேருந்து 120 அதிகமாக இருக்கா? அப்போது இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 150 வரும். ஆன்சர் 150. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 45. Gross state income of Maharashtra in 2012 is approximately what percentage of total gross state income of all the given states in the same year? மகாராஷ்டிராவில் 2012 உள்ள இன்கம் வந்து எல்லா ஸ்டேட்டும் ஆல் ஸ்டேட்னு சொல்லிக்கிறாங்களா, எல்லா ஸ்டேட்டில் உள்ள இன்கம் அதே வருஷம் அதுலேருந்து பார்க்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ 2012 உள்ள எல்லா அப்போ 2012 உள்ள எல்லா ஸ்டேட்டோட இன்கமையும் ஆட் பண்ணணும். அதில் மகாராஷ்டிராவோட இன்கம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்போ 2012 உள்ள வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். என்ன வேல்யூலாம் இருக்குது? 1240, நெக்ஸ்ட்டு 810, 1380, 1480, 1140 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6050. 6050. இந்த 6050ல மகாராஷ்டிராவில் உள்ள வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் உள்ள வேல்யூ 1480. 6050ல 1480 எவ்வளோ பர்சன்டேஜ்? இப்போ 6050 1480 எவ்வளோ பர்சன்டேஜில் மாற்றுறதுக்கு. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 24.4 something percentage போகும். 24.4% போகும். அப்ராக்சிமேட் வேல்யூ தானே கேட்டுறாங்க. ஸோ 24%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. என்ன சொல்லிடுறாங்க? A banana milkshake contains banana pulp,
and milk in the ratio 3:2. If 250 ml of banana pulp is added to this shake, then the banana in it becomes double the quantity of milk in it. முதல்ல banana milk shakeல banana பல்ப்பும் மில்க்கும் 3:2 ரேஷியோல இருக்கு. அதுக்கப்புறம் banana பல்ப் மட்டும் ஆட் பண்றாங்க. எவ்வளவு ஆட் பண்றாங்க? 250 ஆட் பண்றாங்க. 250 ml ஆட் பண்ணதுக்கு அப்புறம் banana பல்ப் அந்த banana வந்து மில்கை விட டபுள் த குவான்டிட்டியா இருக்கு. அப்போ என்ன ரேஷியோல இருக்கும்? 2:1 ரேஷியோல இருக்கும். அப்படிதானே? டபுள் த குவான்டிட்டி. மில்க் ஒண்ணுனா banana பல்ப் வந்து டபுளா இருக்கும். ஓகே, அப்போ இனிஷியல் எவ்வளவு இருக்கு? 3x 2x இருக்கா? இதெல்லாம் பல்ப் மட்டும் ஆட் பண்றாங்களா? banana பல்ப் மட்டும் ஆட் பண்றாங்க. எவ்வளவு ஆட் பண்றாங்க? 250 ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ வந்து 2:1 2:1 ரேஷியோல இருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணா 3x plus 250 equal to 4x, x equal to 250. என்ன கேட்றாங்க क्वेश्चन? What is the amount of milk in the shake? மில்கோட குவாண்டிட்டி எவ்வளவுன்னு கேட்றாங்க. மில்கோட குவாண்டிட்டி எவ்வளவு? 2x தானே. இனிஷியலா இருந்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் பல்ப் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. மில்க் எதுவும் ஆட் பண்ணல. அப்ப இனிஷியலா இருந்த குவாண்டிட்டி வந்து 2x தான். அதுதான் எவ்வளவுன்னு கேட்றாங்க. x வந்து நமக்கு என்னது? 250. அப்ப 2x எவ்வளவு வரும்? 500 வரும். அப்ப ஆன்சர் வந்து 500. இதை ஈஸியா பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னா, பனானா பல்ப் வந்து மில்கை விட டபுள் த குவான்டிட்டி சொல்லிடுறாங்களா? 250 ml பனானா பல்ப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மில்கை விட பனானா பல்ப் வந்து டபுள் த குவான்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இங்கேயே மாற்ற போறேன், ரேஷியோவை மாற்ற போறேன். 250 ml ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் த குவான்டிட்டின்னு சொல்லிடுறாங்க. நான் அந்த 2 அப்படியே வச்சிருக்க போறேன். இது 2 அப்படியே இருந்துச்சுன்னா இந்த பனானா பல்ப் என்னவா மாறும்? 4 மாறுமா? டபுள் த குவான்டிட்டி தானே. அப்போ இங்க 4 மாறும். இந்த மில்க் 2 அப்படியே இருக்கும். எதனால 4 வந்துச்சு? டபுளா இருக்குன்னு சொல்லிடுறாங்களா? மில்க் 2ன்னு முதல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பனானா பல்ப் வந்து டபுளா இருக்குன்னு சொல்லிடுறாங்க 250 ml ஆட் பண்ணதுக்கு அப்புறமா. அப்போ இது 2னா இங்க 4 இருக்கும். ஓகே, இனிஷியலா இருந்த குவான்டிட்டி வந்து 3x. சரியா? அப்ப இந்த 250 ml ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த 4 வந்துச்சு. இனிஷியலா இருந்தது 3x அண்ட் 250 ml ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 4ன்னு மாறி இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த எக்ஸ்ட்ராவா 1 இருக்குல்ல, அந்த 1x தான் என்னது? 250. அப்ப டைரக்டா நம்ம இங்க x தான் 250னா என்ன வேணும்? மில்கோட குவான்டிட்டி வேணும். மில்கோட குவான்டிட்டி என்ன? 2x. 2x எவ்வளவு? 500 வந்துருமா? ஓகே, நெக்ஸ்ட் 47. Average sale of items in 36 months is 1080. Average sale சொல்லிருக்காங்க 36 monthsக்கு 1080. Average sale of items in the first 17 months is 960. மொத 17 மாசத்துக்கு 960 இருக்கு ஆவரேஜ். அதுக்கப்புறம் average sale of the items in the last 14 months is 1200. ஓகே, மொத 17க்கு 960 இருக்கு, கடைசி 14க்கு 1200 இருக்கு. क्वेश्चन என்ன? what is the average sale of items in the remaining month? remaining monthல average sale எவ்வளவு? அங்கேயும் average தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 36 மந்த். முதல்ல கொடுத்திருக்கிறது 17 மந்த், அடுத்தல ஒரு 14. ரெண்டையும் பிளஸ் பண்ணா 31 மந்த் போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிற மந்த் 5 மந்த் தானே. 17 plus 14 வந்து 31. ரிமைனிங் இருக்கிற மந்த் வந்து 5 மந்த். அந்த 5 மந்த்துக்கான ஆவரேஜ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 36க்கான ஆவரேஜ் 1080னா டோட்டல் என்ன வரும்? 36 into 1080. இது டோட்டல். நெக்ஸ்ட் மொத 17 மந்த்துக்கு ஆவரேஜ் வந்து 960. அப்போ 17 into 960னா மொத 17 மாசத்துக்குள்ள டோட்டல் கிடைக்குமா? அதே மாதிரி லாஸ்ட் 14 மாசத்துக்கான டோட்டல் வந்து 14 into 1200 கேட்டிருக்குது. என்ன? ரிமைனிங் 5 மந்த்துக்கான ஆவரேஜ். ரிமைனிங் 5 மந்த்துக்கான ஆவரேஜ் தான் என்னன்னு தெரியாது. அப்போ இதோட டோட்டல் 5 into இதை எக்ஸ்னு வச்சுக்கலாமா? இந்த கொஸ்டின் மார்க் எக்ஸ்னு வச்சுக்கிட்டா டோட்டல் என்ன வரும்? 5x மாறிடும். ஓகேவா? இந்த எக்ஸ் தான் ஆவரேஜ். இந்த 36 into 1080 இருக்கா, இது என்னது? இதோட டோட்டல் வந்து இதோட டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்கும். இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா இந்த டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்குமா? கரெக்ட் தானே? 17 into 960, 14 into 1200, 5x. இந்த எல்லா டோட்டலையும் ஆட் பண்ணா, இந்த 3 இது டோட்டலையும் ஆட் பண்ணா
இதோட டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 3 டோட்டல் தெரிஞ்சிருமா? ஓகேவா? இதோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் தானே? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 36 × 1080 ஈக்குவல் டு இதோட டோட்டல் இந்த 3ஓட டோட்டலுக்கு ஈக்குவல். இதோட டோட்டல் என்ன வரும்? 17 × 960 ப்ளஸ் 14 × 1200 ப்ளஸ் ஒரு 5x. இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ரைட், இதை ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டில் பார்க்கணும்னா உங்களுக்கு பேசிக் திங்ஸ் வந்து தெளிவாக இருக்கணும். ஆவரேஜில் பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் தான் இதில் ஷார்ட்கட் புரியும். ஓகே, சொல்கிறேன். 36 மந்த்துக்கு ஆவரேஜ் 1080. முதல் 17 மந்த்துக்கு 960. கடைசி 14 மந்த்துக்கு 1200. அண்ட் ரிமைனிங் 5 மந்த்துக்கு தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த 14 × 1200 இதெல்லாம் ஆவரேஜ் தானே. இந்த 960ன்றது இதோட ஆவரேஜ். நான் இந்த 1200 ஆவரேஜை 1080ன்னு மாற்ற போகிறேன். அண்ட் இதையும் 1080ன்னு மாற்ற போகிறேன். அப்படி மாற்றினா இந்த 5ஓட இந்த ரிமைனிங் 5 மந்த் இருக்குல்ல, இந்த 5 மந்தோட ஆவரேஜும் 1080 தான் வரும். செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மந்த் எடுத்துக்கோங்க. 10 மந்தோட ஆவரேஜ் 100 வச்சுக்கோங்க. 10 மந்தோட ஆவரேஜ் 100னா முதல் 3 மந்த்துக்கு 100 எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த 3 மந்த்துக்கு 100 எடுத்துக்கோங்க. அண்ட் ரிமைனிங் 4 மந்த்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 100 தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 1080 எடுத்துனா அதே மாதிரி இங்கேயும் 1080 மாற்ற போகிறேன். அப்போ இங்கேயும் 1080 தான் வரும். சரியா? ரைட். அப்போ இங்கே 1080 மாற்றணும்னா இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்கு? 1080லேருந்து ஒரு 120 அதிகமாக இருக்கு. எத்தனை பேர்த்துக்கு? ஒரு 14 மந்த்துக்கு 120 அதிகமாக இருக்கு. இது அதிகமாக இருக்கா? இதை வெளியில் எடுக்கணுமா? இந்த 14 மந்த்துக்குள்ள 120 ஆவரேஜா வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு? ஒரு 120 கம்மியாக இருக்கா? 1080 - 960னா ஒரு 120 கம்மியாக இருக்கு. எத்தனை மாசத்துக்கு? 17 மாசத்துக்கு ஒரு 120 கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல அதிகமா இருக்கா? இந்த அதிகமா உள்ளத நான் இங்க கொண்டு வர போறேன். இங்க கொண்டு வந்தா 14 மந்த்துக்கான 120 கிடைச்சிடும். கரெக்டா? அப்ப ரிமைனிங் 3 மந்த்துக்கான 120 தான் நம்மளுக்கு வேணும். சரியா? 14 மந்த்துக்கான 120 கிடைச்சிருச்சு. ரிமைனிங் 3 மந்த்துக்கான 120 வேணும். அதை எங்க இருந்து எடுக்க முடியும்? இங்க இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம 14 மந்த்ல இருந்து 120 எடுத்துட்டோம். 120 எடுத்தா என்னவா இருக்கும்? இங்க ஆவரேஜ் 1080 மாறிடுச்சு. இதுக்கப்புறம் எடுத்தா குறைஞ்சிரும். ஸோ அப்போ இங்க இருந்து எடுக்க கூடாது. இங்க ஏற்கனவே கம்மியா தான் இருக்கு. அப்ப இதுல எதுல இருந்து எடுக்க முடியும்? இந்த சைட்ல இருந்து எடுக்க முடியும். அப்போ இதோட ஆவரேஜ் வந்து 1080க்கு அதிகமா இருக்கு. 1080க்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து வேல்யூ எடுத்து இங்க சேர்க்கும் போது 1080 இதோட ஆவரேஜ் 1080 மாறும். அப்போ இதோட ஆவரேஜ் வந்து 1080க்கு அதிகமா இருக்கு. அப்போ 1080 பிளஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் எவ்வளவு வேணும்? இதுல இருந்து எவ்வளவு எடுத்து கொடுக்க போறோம்? 3 பேர்த்துக்கு 3 மந்த்துக்கு 120 எடுக்கணுமா? 3 மந்த்துக்கு 120னா மொத்தம் 360 எடுக்கணும். மொத்தம் 360 இதுல இருந்து இதுல இருந்து 360 எடுக்க போறோம். அதை எத்தனை பேர்ட்ட இருந்து எடுக்க போறோம்? எத்தனை மந்த்ல இருந்து? 5 மந்த்ல இருந்து எடுக்க போறோம். டிவைடட் பை 5. இங்க ஆட் பண்ணதுக்கு டோட்டலா 360 தேவைப்படுது. அதனால இந்த 360 இங்க இருந்து எடுக்க போறோம். ஆனா ஆவரேஜ் என்ன வேணும்? ஆவரேஜ்னால டிவைடட் பை 5 போடுறோம். 5 பேர்ட்ட இருந்து இந்த 360 எடுக்க போறோம். அப்போ ஒவ்வொருத்தர் இருந்து எவ்வளவு வரும்? டிவைட் பண்ணா 72 வரும். அப்போ ஒவ்வொருத்தர் இருந்தும் 72 எடுக்கிறோம். இதுக்கு 360 தேவைப்படுது. ஸோ இதுல இருந்து 360 எடுக்கிறோம். எத்தனை மந்த்ல எடுக்கிறோம்? 5 மந்த்ல இருந்து 360 எடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளவு இருக்கும் ஆவரேஜா? டிவைட் பண்ணா 72. ஒவ்வொரு மந்த்லயும் இருந்து 72 எடுத்தா 360 கிடைக்கும். அந்த 360 இங்க கொண்டு போனா இதுக்கான 120 கிடைச்சிருமா? 3 × 120 360. ஓகேவா? அந்த 360 இங்க கிடைச்சிருமா? அப்போ அந்த 360 கொண்டு வரும்போது இதோட ஆவரேஜும் 1080 மாறிடும். அப்போ இங்க என்ன இருக்கு? 1152 இருந்திருக்கணும். இது ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 1152. 1152 ஆவரேஜ் இருந்தா மட்டும்தான் 5 மந்த்ல இருந்து 72 எடுத்துருப்போம். எடுத்து இங்க கொண்டு வரும்போது 1080 மாறி இருக்கும். அண்ட் இங்கேயும் 1080 இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 48.
if rupees 16,000 is invested for 2 years at the rate of 10% per annum at compound interest ல 16,000 இன்வெஸ்ட் பண்றாங்க 2 வருஷத்துக்கு 10% per annum க்கு same sum of money is invested for 4 months at 15% per annum at simple interest ல same sum இன்வெஸ்ட் பண்றாங்க எத்தனை வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 15% வட்டியில. Then what is the total interest obtained from these two investment? ரெண்டு இன்வெஸ்ட்மென்ட்லயும் சேர்த்து total interest எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இங்க முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க 16,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா P into 100 plus R by 100. R என்ன 10 ஆ? அப்போ 110 டைரக்டா எடுக்கலாமா? 100 plus R 110 divided by 100. 100 plus R by 100 power n. Number of years வந்து 2. இது வந்து டோட்டல் கிடைக்கும். டோட்டல்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அதோட டோட்டல் கிடைக்கும். இதுல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்கறாங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்கறாங்க ரெண்டு கேஸ்லயும். அப்போ இதுல காமன் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? PNR by 100. PNR P பிரின்சிபல் எவ்வளவு? சேம் சம்னா சேம் 16,000 தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. n வந்து 4 4 வருஷத்துக்கு, R வந்து 15% divided by 100 equal to question mark. இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 12960 வரும். இது எப்படி ஈஸியா சால்வ் பண்றது? பண்ணலாம். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு டைரக்டா பாத்துடலாம். 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? ஒரு வருஷத்துக்கான 10%. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கறோம்? பர்சன்டேஜ் படி மொத்தமா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு பார்க்க போறோம். முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்கறோம். ஒரு வருஷத்துக்கு 10%. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு? ஃபார்முலா என்ன? A plus B plus AB by 100. என்ன ஃபார்முலானா 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஏன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கான பெர்சன்டேஜ் 10 ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% தானே. பின்றது செகண்ட் இயருக்கான பெர்சன்டேஜ். செகண்ட் இயருக்கும் சேம் 10% தான் போடுவாங்க. இந்த ஏபி இயர்ல அதே வேல்யூ தான் வரும் 10. பியோட வேல்யூ 10. ஓகே, இங்க 10 plus 10 10 plus 10 10 into 10 எவ்வளவு வரும்? 100 divided by 100 னா 1. அப்ப எவ்வளவு வரும்? 21%. 2 வருஷத்துக்கு 21% கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அண்ட் அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸையும் பர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு டோட்டல் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். டோட்டல் பர்சன்டேஜ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ண போறோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸையும் பர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்ண போறோம். எவ்வளவு இருக்கு? 4 into 15 எவ்வளவு வரும்? 60. ஓகே, அப்போ 60% கிடைக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 60% கிடைக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 21%. ரெண்டுத்தையும் டோட்டல் தானே கேட்டிருக்காங்க, ரெண்டுத்துக்குமான டோட்டல். அப்போ எவ்வளவு கிடைக்கும்? 81% கிடைக்கும். இது சேம் சம்னால நம்ம இப்ப டைரக்டா பிளஸ் பண்ணிக்கலாம். சேம் சம் இங்கேயும் சேம் சம் தான். அதே 16,000 தான் இன்வெஸ்ட் பண்றாங்க, இங்கேயும் 16,000 தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. சம் டிஃபர் ஆகும் போது, அதாவது பிரின்சிபல் டிஃபரா இருக்கும்போது டைரக்டா எப்படி பிளஸ் பண்ண கூடாது. இங்க பிரின்சிபல் வந்து சேமா இருக்கிறதுனால பிளஸ் பண்ணிக்கலாம். அப்ப டோட்டலா 81% வட்டி கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு 100% என்னன்னு தெரியும்? 100% தான் என்னது? பிரின்சிபல். அதுதானே தெரியும் 16,000. அப்ப 100% தான் 16,000னா 81% எவ்வளவு? கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 12960. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 49. என்ன சொல்றாங்க? if the radii of the two cylinders are in the ratio 9:16. ரெண்டு சிலிண்டரோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 9:16 இருக்கு. and heights are in the ratio 3:2. அதோட ஹைட்டோட ரேஷியோ, ரெண்டு சிலிண்டரோட ஹைட்டோட ரேஷியோ 3:2. find the ratio of curved surface area.
ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த ரெண்டு சிலிண்டரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சிலிண்டரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன வரும்? 2πr/h. இதுதான் சிலிண்டரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ரெண்டும் சிலிண்டர் தான் சொல்லிருக்காங்க. ரெண்டு சிலிண்டர் இருக்கு, அதோட ரேஷியோ தான் சொல்லிருக்காங்க. இது மொதல் சிலிண்டர் எடுத்துக்கிட்டா R1 H1. ஓகேவா? ரேடியஸ் 1 சிலிண்டர் 1ஓட ரேடியஸ், சிலிண்டர் 1ஓட ஹைட். அதே மாதிரி ரெண்டாவது சிலிண்டர் சேம் ஃபார்முலா தான் 2πr/ha. ஆனால் செகண்ட் சிலிண்டரோட ரேடியஸ், செகண்ட் சிலிண்டரோட ஹைட். இந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ இங்கே 2π கேன்சல் ஆயிருமா? ரெண்டுமே ரேஷியோவில் தானே இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது R1 H1, இங்கே R2 H2. இந்த 9 தான் R1, இந்த 16ன்றது R2, இந்த 3ன்றது H1, இந்த 2 வந்து H2. அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடலாம். R1 வந்து 9 H1 வந்து 3 into 3. அதே மாதிரி இங்க R2 வந்து எவ்வளோ? 16, H2 வந்து 2. இங்க மல்டிப்ளை பண்ணா 27, இங்க 32. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 50. The average age of Hema and Rekha after 8 years will be 46.5 years. 8 வருஷம் கழிச்சு தான் அவங்களோட ஆவரேஜ் என்ன சொல்லிருக்காங்க? 46.5. and Rekha is 4 years older than Jaya. Rekha வந்து ஜெயாவை விட 4 years older. If the present age of Jaya is 44, ஜெயாவோட present age 44 னு சொல்லிருக்காங்க. ஜெயாவை விட 4 years யார் அதிகம்? ரேகா அதிகம். அப்போ ரேகாவோட present age என்னவா இருக்கும்? ரேகாவோட present age 48 இருக்கும். ஓகேவா? क्वेश्चन என்ன கேக்குறாங்க? then what is the present age of Hema? ஹேமாவோட present age 46.5 ன்றது என்னது? 8 வருஷம் கழிச்சு ஹேமா அண்ட் ரேகா இவங்களோட ஆவரேஜ். அப்போ present ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 8 வருஷம் கழிச்சு தான் இந்த ஆவரேஜ்னா present ஆவரேஜ் வந்து டைரக்டா இதுல இருந்து 8 மைனஸ் பண்ணிருங்க. 8 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 38.5. 38.5 அதுதான் present ஆவரேஜ், டோட்டல் கிடையாது, ஆவரேஜ். நீங்க டோட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து 16 மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்க 8 மைனஸ் பண்ணா 38.5 வரும். இதுதான் ஆவரேஜ், ஹேமா அண்ட் ரேகாவோட present ஆவரேஜ். அப்ப டோட்டல் என்ன வரும்? 77 present டோட்டல். ஹேமா அண்ட் ரேகாவோட present டோட்டல். ஹேமா பிளஸ் ரேகா 77. இது ரேகாவோட present ஏஜ், இது ரெண்டு பேர்த்தோட ஹேமா அண்ட் ரேகாவோட present டோட்டல். யாரோட வேணும்? ஹேமாவோட present ஏஜ் தான் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 48 மைனஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் என்ன வரும்? 29. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 51. ஓகே, A ஓட எஃபிஷியன்சி வந்து ஒரிஜினல் எஃபிஷியன்சி 100 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 20% மோர் எஃபிஷியன்சி சொல்லிருக்காங்களா? 20% மோர் எஃபிஷியன்சி. அப்போ அவனோட எஃபிஷியன்சி வந்து 120 இருக்கும். இந்த 120 எஃபிஷியன்சில தான் 15 டேஸ் ஆகுது அவனுக்கு வேலையை முடிக்க. அப்போ 120 எஃபிஷியன்சில 15 டேஸ் ஆகுது. அப்போ ஒரிஜினல் எஃபிஷியன்சி என்ன? 100. 100ல எவ்வளோ நாள் ஆகும்? கேன்சல் பண்ணா 6, இங்க 5 வருமா? நீங்க 3 டைம்ஸ், ஸோ 18 டேஸ் ஆகும். ஏக்கு அவனோட ஒரிஜினல் எஃபிஷியன்சில வேலை பார்த்தா 18 டேஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பி வந்து 6 நாள் அதிகமாகுதா? ஏவை விட 6 நாள் அதிகமாகுது. அப்போ பிக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 24 டேஸ். ஏக்கும் தெரிஞ்சிருச்சு, பிக்கும் தெரிஞ்சிருச்சு. क्वेश्चन என்ன? டைம் டேக்கன் பை பி. क्वेश्चन என்ன? டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டு கம்ப்ளீட் 87.5% of work together with their original efficiency. ஒரிஜினல் எஃபிஷியன்சில வர்க் பண்ணும்போது 87.5% வர்க்க எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? இதுதான ஒரிஜினல் எஃபிஷியன்சி. அவங்களுக்கு ஒரிஜினல் எஃபிஷியன்சில முடிக்கிற நாள். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாங்க? 1/18 plus 1/24. இதை முதல்ல பார்க்கணும். ஓகேவா? இதோட எல்சிஎம் என்ன?
72 and இங்க 4 plus 3 7 by 72 அப்போ 72 by 7 days ஆகும். A யும் B யும் சேர்ந்து அந்த full work முடிக்க 72 by 7 days ஆகும். 87.5% work தான் முடிக்க சொல்லிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணனும்? into 87.5% பண்ணனும். ஓகேவா? 72 by 7 days ஆகும் full work முடிக்க. ஆனா அவங்க முடிக்க சொல்லுறது 87.5% work தான். அப்ப 87.5% வந்து மல்டிப்ளை பண்ணனும். இது கேன்சல் பண்ணா எத்தனை தடவை இருக்கும்? 7 by 8 ன்னு இருக்குமா? இந்த 7 க்கு 7 கேன்சல் ஆயிரும். 8 கேன்சல் பண்ணா 9. அப்ப 9 days. இத இன்னொரு விதமாவும் பண்ணலாம். எஃபிஷியன்சி வச்சு பண்ணலாம். A B ஒரிஜினல் டேஸ் எடுத்துல A வந்து அவங்களோட ஒரிஜினல் எஃபிஷியன்சில முடிச்சா 18 days ஆகுது. B யும் அவங்களோட ஒரிஜினல் எஃபிஷியன்சில முடிச்சா 24 days ஆகுது. அப்போ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ பார்க்கலாம். டேஸ்க்குள்ள ரேஷியோ A B டேஸ்க்குள்ள ரேஷியோ வந்து 3:4 3:4 ன்னு இருக்கும். அப்ப அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன இருக்கும்? 4:3 ன்னு இருக்கும். சரியா? 4:3. A ஓட எஃபிஷியன்சி 4, B ஓட எஃபிஷியன்சி 3. A ஓட ஒரிஜினல் எஃபிஷியன்சி 4. அந்த 4 எஃபிஷியன்சில அவர் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு வேலைய? 18 daysல முடிக்கிறாரு. 4 எஃபிஷியன்சில 18 days ஆகுதுன்னா 4 எஃபிஷியன்சில 18 days ஆகுதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்களா? A யும் B யும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்போ 7 எஃபிஷியன்சி இருக்குமா? 4 + 3 7 எஃபிஷியன்சில எவ்வளவு நாள் ஆகும்னு பார்க்கலாம். எவ்வளவு வர்க்? 87.5% ஆஃப் வர்க் தான். அப்போ வர்க் என்ன பண்ணுவோம்? கீழமா 87.5% ஆஃப் வர்க். ஓகேவா? அப்போ இத கேன்சல் பண்ணா 7 by 8 ன்னு இருக்கும். இந்த 7 7 கேன்சல் ஆயிருமா? and இது இங்க வந்துச்சுனா and இந்த 8 இங்க வந்துச்சுனா 1 by 8 ன்னு இருக்குமா? 4 into 18 into 1 by 8. அப்ப இது கேன்சல் பண்ணா 2 times இருக்குங்க. and இங்க வந்து 18 இருக்கு 9 times. அப்ப 9 days. next question number 52. A bag contains X red balls and 6 blue balls. The probability of picking a blue ball. ஒரு blue ball தான் எடுக்கறாங்க at random from the bag is 3/5. அந்த ஒரு blue ball எடுக்கிறதுக்கான probability தான் 3/5 னு சொல்லிருக்காங்க. Find the probability of picking a blue ball from a bag which contain X plus 6 red balls and 2X plus 7 blue balls. அப்ப இந்த X ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். இந்த X ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? right. probability வந்து 3/5 னு சொல்லிருக்காங்களா? அப்ப எப்படி எழுதணும்? total ball கீழ எழுதணுமா? 6 plus X probability 3/5 னு சொல்லிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணனும்? டோட்டல் கீழ எழுதணும். டோட்டல் எத்தனை பால் இருக்கு? 6 blue ball
அண்ட் எக்ஸ் ரெட் பால். டோட்டல் வந்து 6 + x பால்ஸ் இருக்கு. இதுல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம். ப்ளூ பால் ஒன்று தான் எடுக்கிறோம். டோட்டல் இருந்து 1 எடுக்கிறோம். அண்ட் மேலே வந்து வெறும் ப்ளூ பால் மட்டும். ப்ளூ பால் எவ்வளோ 6. அந்த 6ல இருந்து 1 எடுக்கிறோம். ஓகேவா? இதோட ப்ராபபிலிட்டி தான் 3/5. 6e1 வேல்யூ 6. 6 + x e1 வேல்யூ 6 + x equal to 3/5. இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கா? அப்போ 10 equal to 6 + x. அப்போ x ஓட வேல்யூ என்ன? 4. x ஓட வேல்யூ 4 கண்டுபிடிச்சாச்சு. அந்த x ஓட வேல்யூ இங்க அப்ளை பண்ணா எத்தனை ரெட் பால் இருக்குங்க? 10 ரெட் பால்ஸ் வந்துரும். அண்ட் ப்ளூ பால் வந்து 8 + 7 எவ்வளோ? 15 ப்ளூ பால்ஸ். இதுல இருந்து என்ன இதுல இருந்து எந்த பால் எடுக்கிறாங்க? ப்ளூ பால் எடுக்கிறாங்களா? இப்போ டோட்டலா 25 பால்ஸ் ஆச்சு. அப்போ 25 பால்ஸ் ஆச்சு. ஒரே ஒரு ப்ளூ பால் தான் எடுக்கிறாங்க. பிக்கிங் ஏ ப்ளூ பால். அப்போ ஒரே ஒரு ப்ளூ பால் தான் எடுக்கிறாங்க. 25ல இருந்து ப்ளூ பால் எவ்வளோ? 15 C1 ஈக்குவல் டு அதான் கண்டுபிடிக்கணும். 15 C1 ஓட வேல்யூ 15 அண்ட் கீழே 25 C1 வந்து 25. கேன்சல் பண்ணா 3/5. Option none of these. Okay, next question பார்க்கலாம். Question number 53. When certain number of sweets is distributed among 28 children, then each child gets 12 sweets. 28 சில்ட்ரனுக்கு ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சைல்டும் 12 ஸ்வீட்டு வாங்குறாங்க. when the same number of sweets is distributed among x children, அதே நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் தான் x சில்ட்ரன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஈச் சைல்டு கெட்ஸ் 1/3 மோர் ஸ்வீட்ஸ். ஏற்கனவே வாங்கின ஸ்வீட்ஸை விட 1/3 வந்து அதிகமாக வாங்குறாங்க. அப்போ ஏற்கனவே வாங்கினது 12, அதில் 1/3 என்ன? 12ல் 1/3 வந்து 4 அதிகமாக வாங்குறாங்கன்னா அப்போ இப்போ 16 வாங்குறாங்க. ஓகேவா? முதல்ல 12 வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 4 அதிகமாக வாங்கினா 16 வாங்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 28 சில்ட்ரன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 12 ஸ்வீட் போகுதா? அப்போ எவ்வளோ ஸ்வீட் இருந்திருக்கும்? 28 × 12 இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருந்திருக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் 12னா 28 × 12னா இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருந்திருக்கும். சேம் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் தான் இந்த எக்ஸ் சில்ட்ரனுக்கும் சேம் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் தான் இந்த எக்ஸ் சில்ட்ரனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்போ இதுக்கு ஈக்குவலா தானே இருக்கும். இந்த எக்ஸ் சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் 16 கொடுக்குறாங்கல்ல, இந்த டோட்டல் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. இங்க கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், இங்க 4 இருக்கா, இங்க 7 டைம்ஸ் இருக்கும். இப்போ 7 × 3 21. நெக்ஸ்ட் ஒன், question number 54. A rented 12 tables for 5 months, B rented 8 tables for 10 months, and C rented 15 tables for 8 months. If the total rent paid by B and C, B and C pay பண்ண rent வந்து 2800. ரெண்டு பேரும் சேர்ந்து 2800 ரூபாய் பே பண்ணிருக்காங்க. Then find the rent paid by A. A மட்டும் எவ்வளவு rent pay பண்ணிருப்பாரு? அப்போ ஒவ்வொருத்தரும் வாடகைக்கு எடுத்துட்டாங்களா டேபிள்ஸா? ஏ வந்து 12 டேபிளை 5 மாசத்துக்கு வாடகைக்கு எடுத்திருக்காரு. அண்ட் பி வந்து 8 டேபிள்ஸை 10 மந்த்துக்கு. அண்ட் சி வந்து 15 டேபிளை 8 மந்த்துக்கு வாடகைக்கு எடுத்திருக்காங்க. பியும் சியும் சேர்ந்து 2800 வந்து ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்ணுவோம்?
ஒரு 12 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க 5 மாசத்துக்குனா 12 into 5 போடுவோமா? அதே மாதிரி 8 ரூபாய் இந்த டேபிளுக்காக ரூபாய் எடுத்துங்க. 8 ரூபாய் 10 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 8 into 10. அதே மாதிரி 50 டேபிளுக்கு 8 மந்த்னா 15 ரூபாய் வந்து 8 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 15 into 8 போடுவோமா? சேம் அதே கான்செப்ட் தான் பண்ண போறோம். இங்க 15 into 8, 8 into 10, 12 into 5. பார்ட்னர்ஸ்னா என்ன பண்ணுவோம்? ரேஷியோ எடுப்போமா? A B C. இங்க ரேஷியோ எடுத்தா வரும் 5 5 ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 3. நெக்ஸ்ட் 4 ஆல கேன்சல் பண்ணா 3 2 2. அப்ப என்ன ரேஷியோ வருது? 3:4:6. இதுதான் A B C. இவங்களோட ரெண்டுக்குள்ள ரேஷியோ. B யும் C சேர்ந்து எவ்வளவு ரெண்டு கொடுத்துறாங்க? 2800. இங்க எவ்வளவு இருக்கு ரேஷியோ? படி 10. அப்ப இந்த 10 தான் எவ்வளவு? 2800. நமக்கு தேவை A மட்டும் 3 எவ்வளவு? கேன்சல் பண்ணீங்கன்னா 3 into 280 எவ்வளவு வரும்? 840. Next question number 55. The ratio of the speed of boat A and boat B in still water is 5:3. Still waterல boat A க்கும் boat B க்கும் உள்ள ratio, speed ratio 5:3. The speed of current is 12 km/h. Current na water ஓட speed வந்து 12 km/h சொல்லிருக்காங்க. If the time taken by boat B to cover 195 km in downstream is 6.5 hours. 195 km downstream போறதுக்கு 6.5 மணி நேரம் ஆகுது. Then find the time taken by boat A to cover 81 km in upstream. டைம் கட்டுறாங்க அப்ஸ்ட்ரீம்ல 81 km கவர் பண்றதுக்கு போட் A. டைம் கட்டுறாங்கன்னா என்னலாம் தேவைப்படும்? டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துறாங்களா 81 km கவர் பண்ணிருக்காங்கன்னு. அப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணுமா? ஸ்பீடு வரும்னா இப்போ B யோட ஸ்பீடு இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல இதுல இருந்து B யோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். A வோட ஸ்பீடு அப்போ இந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிச்சிடலாமா? B யோட ஸ்பீடு தெரிஞ்சிச்சுன்னா அந்த B யோட ஸ்பீடு இந்த 3x ல போட்டீங்கன்னா இந்த 3 தான் அந்த B யோட ஸ்பீடா இருக்கும். அப்போ B யோட ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சுன்னா A வோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கண்டிப்பா நம்ம B யோட ஸ்பீட் முதல்ல கண்டுபிடிச்சு ஆகணும். ஸ்பீடு கண்டுபிடிக்க ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் 195 divided by 6.5. டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம்ல போற டிஸ்டன்ஸ் 195 km and டைம் வந்து 6.5. இதை டிவைட் பண்ணா 195 6.5 எப்படி எடுத்துக்கலாம்? 13 into 2 எடுத்துக்கலாமா? 13 divided by 2 எடுத்துக்கலாமா? அப்ப 13 divided by 2 னா இந்த 2 வந்து இங்க இன்டா மாறிடும். 13 ஆல இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 and 5. 15 into 2 னா 30. 30 தான் என்ன ஸ்பீடு? போட் B யோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் கிடையாது, இது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போற டிஸ்டன்ஸையும் அந்த டைமையும் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன ஸ்பீடு? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். இந்த 30ன்றது என்ன ஸ்பீடு? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் B. போட் B யோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். எதனால? டவுன் ஸ்ட்ரீம்ல போற டிஸ்டன்ஸையும் அந்த டைமையும் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். அதனால இது இந்த 30 வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஆனா இந்த ரேஷியோ என்ன ரேஷியோ? ஸ்டில் வாட்டர்ல போட் போற ரேஷியோ. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஸ்டில் வாட்டர்ல போட் B போற ஸ்பீட் எவ்வளவுன்னு தெரிஞ்சாகணும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? ஸ்டில் வாட்டர்ல போட் போற ஸ்பீடு பிளஸ் வாட்டரோட ஸ்பீட், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கிடைக்கும். அப்போ போட்டோட ஸ்பீடு இன் ஸ்டில் வாட்டர்ல வேணும்னா என்ன பண்ணணும்? போட்டோட ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்ல வேணும்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீட். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வாட்டரோட ஸ்பீட் இங்க கொடுத்துருக்காங்க 12. அப்ப எவ்வளவு வரும்? 18 வருமா? இதுதான் போட் போற ஸ்பீட், போட் B போற ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். அப்ப இங்க என்ன இருக்கு? ஸ்டில் வாட்டர்ல போற ஸ்பீட் வந்து 3x இருக்கா? அந்த 3x தான் இங்க 18 னா 5x பார்த்தா எவ்வளவு வரும்? 30 வந்துரும். இதுதான் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் A, போட் A. ஓகேவா? போட் A ஓட ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் கிடைச்சிருச்சு. ஸ்டில் வாட்டர்
போட் ஏவோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் கிடைச்சிருச்சு. இங்க என்ன கேட்டுறாங்க, அப்ஸ்ட்ரீம்ல அது போற டைம் வேணும். அப்ஸ்ட்ரீம்ல போற டைம் தானே, அப்போ அப்ஸ்ட்ரீம்ல போட் ஏ போற ஸ்பீட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஸ்டில் வாட்டர்ல போட் போற ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீட். ஸ்டில் வாட்டர்ல போட் ஏ போற ஸ்பீடு வந்து 30, மைனஸ் பண்ணா வாட்டரோட ஸ்பீடை 12 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும், 18 வரும். அப்போ இதுதான் அப்ஸ்ட்ரீம்ல போட் ஏ போற ஸ்பீட். இப்போ அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணா டைம் தெரிஞ்சிருமா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். கேன்சல் பண்ணா 4.5 hours. Next question 56. Duronto Express started at 9 AM from Delhi to Mumbai with a speed of 65 km per hour. After 2 hours, Rajdhani Express leaves Mumbai towards Delhi with a speed of 81 km per hour. The two trains crosses each other at 1:30 PM. And the 1:30 timeல ரெண்டும் கிராஸ் பண்ணுது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, find the distance between Mumbai and Delhi. மும்பைக்கும் டெல்லிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ. இந்த சைடு டெல்லி வச்சுக்கலாம் அண்ட் இங்க மும்பை. ஓகேவா, முதல்ல டுராண்டோ எக்ஸ்பிரஸ் வந்து டெல்லியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 9 AM ஸ்டார்ட் ஆகுது. 9 AM ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து மும்பையில் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் 2 மணி நேரம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ இங்க 9 AM ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா இங்க 11 AM ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, 1:30க்கு மீட் பண்றாங்களா, 1:30க்கு மீட் பண்றாங்க. அப்போ இந்த 9 AM இருந்து 1:30 வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ் டுராண்டோ எக்ஸ்பிரஸ் வந்து டிராவல் இருந்திருக்கும். அப்போ எத்தனை மணி நேரம் டிராவல் இருந்திருக்கும், 4 hours 30 minutes வந்து டிராவல் இருந்திருக்கும். சேம் அதே மாதிரி இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து 11 AM ஸ்டார்ட் பண்ணிருக்கு, 1:30க்கு மீட் பண்ணிருக்கா. அப்போ எவ்வளவு நேரம் டிராவல் இருந்திருக்கும், 2 hours 30 minutes. 2 hours 30 minutes வந்து டிராவல் இருந்திருக்கும். டைம் தெரிஞ்சிச்சா, ரெண்டுக்குள்ள டைம் தெரிஞ்சிச்சு, ரெண்டுக்குள்ள ஸ்பீடு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து 65 km/h போகுது, இங்க வந்து 81 km/h போகுது. அப்போ இங்க இருந்து இது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிருமா. சேம் அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும். அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் பிளஸ் பண்ணா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா. டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டுறாங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மும்பை அண்ட் டெல்லி. ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டுருக்காங்க. அப்போ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 4.4 hours 30 minutes. அப்போ 4.5 எடுத்துக்கணும். 4.5 into 65 plus இங்க 2 hours 30 minutes. அப்போ இங்க என்ன எடுத்துக்கணும், 2.5 into 81. முதல்ல இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 292.5 வரும். அண்ட் இங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 202.5 வரும். இந்த ரெண்டு பிளஸ் பண்ணா 495. இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சார்ட் என்ன சொல்லிருக்காங்க, the given table shows the total number of products imported and the percentage by which the number of mobiles imported is more than that of televisions in 5 different years. 5 different yearல ப்ராடக்ட் இம்போர்ட்டட்ல எதெல்லாம் இருக்கு, மொபைல் பிளஸ் டெலிவிஷன் சேர்ந்து இருக்கு. இந்த இதுல மொபைலும் டெலிவிஷன் சேர்ந்து இருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, percentage by which the number of mobiles imported is more than that of televisions. டெலிவிஷன் விட மொபைல் எவ்வளவு பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 57 என்ன சொல்லிருக்காங்க, find the difference between 50% of televisions imported in 2015 and 1/3 of mobiles imported in 2019. இங்க எல்லாம் நம்மளுக்கு டோட்டல் தான் இருக்கு. இங்க கேட்டிருக்குது டெலிவிஷன்ஸ் அண்ட் மொபைல் தனித்தனியா கேட்டிருக்காங்க. அப்போ டெலிவிஷன் மொபைல் தனித்தனியா பிரிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, total number of products imported in 2016 is how much percentage more or less than the number of televisions imported in 2018. இங்கேயும் டெலிவிஷன் தேவைப்படுதா, இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு, ஆனா இங்க டெலிவிஷன் தேவைப்படுது. அப்போ மொபைலையும் டெலிவிஷனும் முதல்ல தனியா பிரிச்சா ஈஸியா இருக்கும். 20% ஜாஸ்தியா இருக்கா, என்னது மொபைல் போன் வந்து
டெலிவிஷனை விட 20% ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கும்? மொபைலு இஸ்ட்டு டெலிவிஷன் 6:5 ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா? சேம் அதே மாதிரி இந்த சைடில் 25% ஜாஸ்தியாக இருக்கும் மொபைல். அப்போ 5:4 ரேஷியோ. இங்கே 40% வரும்போது 7:5 ரேஷியோ. இந்த சைடு 3:2, இங்கே 6:5. ஓகேவா? ரேஷியோ எடுத்தாச்சா? நெக்ஸ்ட் இப்போ வேல்யூ பார்த்துடலாம். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும்? 1100 வரும். அப்போ இங்கே ரெண்டு ப்ளஸ் பண்ணால் 11 இருக்கு. 11 தான் 1100னா 6 எவ்வளோ வரும்? 600 and 500. இது மொபைல், இது டெலிவிஷன். அண்ட் இங்கே 5 + 4 இந்த 9 தான் 900னா 5 எவ்வளோ வரும்? 500 and 4 வந்து 400 வரும். இங்கே வந்து 7 + 5 12. இந்த 12 தான் 600னா 7 எவ்வளோ வரும்? டிவைட் பண்ணும்போது 50 and 750s are 350 are 350 and இங்கே 250. நெக்ஸ்ட் 3:2 ரெண்டு ப்ளஸ் பண்ணா 5, அங்கே டிவைட் பண்ணும்போது 600 வரும். 600 மல்டிப்ளை பண்ணா 1800 and 1200. அண்ட் கடைசியா இங்க 11 இருக்கா? 11ஆல 1650 டிவைட் பண்ணா 150 வரும். 150 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணா 6 × 150 வந்து 900 and 5 × 150 வந்து 750. மொபைல் அண்ட் டெலிவிஷன் தனித்தனியாக எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு? 50% ஆஃப் டெலிவிஷன் இம்போர்ட்டட் இன் 2015. 2015ல டெலிவிஷன்ல 50% எவ்வளவு வரும்? 250. and next 1/3 of mobiles imported in 2019. 2019 லாஸ்ட். இதுல 1/3 மொபைல்ல 1/3 வந்து 300 வரும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 50. ஆன்சர் சி. And next 58, total number of products imported in 2016 is how much percentage more or less than the number of televisions imported in 2018. 2016 la total products 2016 la total products எவ்வளோ? 900. 2018 la television மட்டும் 2018 la television மட்டும் எவ்வளோ? 1200. total number of products 2016 வந்து 900 வந்துச்சு. and television வந்து 2018 வந்து 1200. how much percentage more or less? இங்க இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? வேல்யூ படி எவ்வளவு கம்மியா இருக்கு? 300 கம்மியா இருக்கு. பர்சன்டேஜ் படி எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 300 தான் எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. அப்ப 1200 into 100 பர்சன்டேஜ்ல மாத்துறதுக்கு into 100. எதுல இருந்து கம்பேர் பண்ணனும்? டெலிவிஷன் இம்போர்ட்டட் இன் 2018 அதுல இருந்து கம்பேர் பண்ணனும். கம்பேர் பண்றத கீழ எழுதணும். 1200 எவ்வளவு கம்மியா இருக்கு? 300 கம்மியா இருக்கு. பர்சன்டேஜா மாத்துறதுக்கு into 100. இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 25% வரும். ஓகேவா? Next question number 59. Out of total number of products imported in 2017, 40% were of MI. 40% வந்து MI னு சொல்லிருக்காங்க. MI னா ஏதாவது ஒரு கமெண்ட். Next, if 20% of televisions imported in 2017 were MI. 2017 ல television import பண்ணாங்கல்ல, அதுல 20% வந்து MI னு சொல்லிருக்காங்க. Then find the number of MI mobiles imported in 2017. 2017 ல total products எவ்வளவுன்னு பாருங்க முதல்ல. 2017 ல total products 600. அதுல mobile phone 350, television 250. 600, 350 வந்து mobile phone and 250 வந்து television. total productல 40% வந்து MI ஆ. அப்ப இதுல 40% என்ன? 240 தான் total MI product இருக்கு. If 20% of the televisions imported in 2017 were MI, இதுல 20% வந்து MI televisions-ல. அப்ப இதுல எவ்வளவு வரும்? 50 MI. அப்ப ரிமைனிங் இருக்கிற ப்ராடக்ட்லாம் இது மொபைல் ஃபோனா தானே இருக்கும். 240 டோட்டலா இம்போர்ட் பண்ணிருக்காங்க MI-ல. அதுல 50 வந்து என்னது? டெலிவிஷன்ஸ். அப்ப ரிமைனிங் இருக்கிற 190 வந்து மொபைல் ஃபோனா இருக்கும். And next question 16. Find the ratio of total number of televisions imported in 2016 to total number of mobiles imported in 2015. ரெண்டு வேல்யூக்குள்ள ரேஷியோ 2016ல டெலிவிஷனுக்கும் 2015ல மொபைலுக்கும் உள்ள ரேஷியோ.
2016ல டெலிவிஷன் எவ்வளோ 400. 2015ல மொபைல் ஃபோன் எவ்வளோ 600. இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ பார்த்தோன்னு சொல்லிடலாம்ல 2:3. அண்ட் நெக்ஸ்ட் 61. Out of total number of products imported in 2019, 40% arrived by ships and rest by flights. If 500 mobiles arrived by ships, then find the number of televisions arrived by flights. Okay, but 2019 ல எவ்வளவு டோட்டல் பார்க்கலாம். 2019 ல டோட்டல் பார்க்கும்போது 1650. அதுல 40% வந்து ஷிப் மூலமா வந்திருக்கு அண்ட் ரெஸ்ட் வந்து ஃப்ளைட் மூலமா வந்திருக்கு. 500 மொபைல் வந்து ஷிப் மூலமா வந்திருக்கு. அப்போ மொபைல் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மொபைல் வந்து 900, டெலிவிஷன் வந்து 750. இங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். 900 and 750 மொபைல் ஃபோன், டெலிவிஷன். 500 மொபைல் வந்து ஷிப் மூலமா வந்திருக்கு. மொத்தமா இருக்கிறத 40% வந்து ஷிப் மூலமா வந்திருக்கு. இதுல 40% பார்க்கலாமா. 20% 10% வந்து 165, 20% வந்து 330. அப்போ 40% வந்து 660 இருக்கும். நெக்ஸ்ட் find the number of television arrived by flight. ஃளைட் மூலமா வந்த டெலிவிஷன் எவ்வளவு. அப்போ ஃளைட் மூலமா வந்த டோட்டல் ப்ராடக்ட் எவ்வளவு தெரிஞ்சிருக்கும்ல. ஃளைட் மூலமா வந்த டோட்டல் ப்ராடக்ட் வந்து 990 இருக்கும். எப்படி 40% வந்து 660 னா 60% வந்து 990 இருக்கும். 2:3 ரேஷியோ தான் 40க்கும் 60க்கும். சோ இது 2 னா 3 டைம்ஸ் 990. இதுல 500 வந்து மொபைல் ஃபோன்ல 500 வந்து ஷிப் மூலமா வந்திருக்கு. அப்ப ரிமைனிங் 400 வந்து எதுல வந்திருக்கும். ஃளைட் மூலமா வந்திருக்கும். அப்ப டோட்டல் ப்ராடக்ட் ஃளைட் மூலமா வந்தது 990. மொபைல் ஃபோன் மட்டும் வந்தது வந்து 400. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது டெலிவிஷன் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு கூட டிஃபரன்ஸ் என்ன வரும். 590. Next question 62. Number series 45, 49, 57, 73 question mark 169. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஓகே 4. நெக்ஸ்ட் 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 16 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. 16 கரெக்ட். அப்போ இங்க இருந்து எவ்வளவு கூடி இருக்கு. இன்டு 2 பண்ணிருக்காங்களா. இங்க இருந்து இன்டு 2 பண்ணிருக்காங்க. இங்க இருந்து இன்டு 2 பண்ணிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் இங்க இருந்து இன்டு 2 தான் பண்ணணும். அப்ப நெக்ஸ்ட் இங்க எவ்வளவு கூடணும். 32 கூடணும். 32 கூடனா ஆன்சர் வந்து 105. நெக்ஸ்ட் அடுத்து எவ்வளவு கூடணும். 64 கூடணுமா. அப்போ 105 ல இருந்து 64 பிளஸ் பண்ணா 169 கரெக்ட்டா வந்துச்சா. அப்ப ஆன்சர் என்ன 105. நெக்ஸ்ட் 63, 76, 80, 71, 87, 62 and கடைசியா क्वेश्चन மார்க். இங்க இருந்து எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு. 4 இன்கிரீஸ் ஆயிருக்கா. இந்த 4 இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 9 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. மைனஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இங்க வந்து 16 வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்தல என்ன வந்திருக்கு. 25 மைனஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்ன வேல்யூ. ஸ்கொயர் வேல்யூ. 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் வர வேண்டியது 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. மைனஸா பிளஸா. பிளஸ் தான் வரும். அப்போ பிளஸ் 36 பிளஸ் பண்ண எவ்வளவு வரும். 98. நெக்ஸ்ட் 64, 42, 40, 43, 38, 45. அடுத்தல क्वेश्चन மார்க் இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 2. இங்க 3. இங்க -2 பண்ணிருக்காங்க. இங்க +3 பண்ணிருக்காங்க. இங்க என்ன வந்திருக்கு. -5 பண்ணிருக்காங்க. இங்க பண்ணும்போது +7. 2, 3, 5, 7. இதெல்லாம் என்னது. பிரைம் நம்பர்ஸ். அப்ப நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன 11. 11 என்ன பண்ணணும். மைனஸ் பண்ணணும். இப்போ -11 மைனஸ் பண்ணா 45 ல இருந்து 34. Next question number 65. 4, 9, 20, 43 question mark 185. இங்க இருந்து என்ன ரிலேஷன் வந்து பாருங்க. ஒரு 5 கூடி இருக்கு. இங்க 11. ஓகே என்ன ரிலேஷன் இருக்கு. ஏதாவது ரிலேஷன் இருக்கா. 23 சிம்பிளா எதுவும் இல்ல.
இங்கேருந்து பார்க்கும்போது இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்களா, சேம் அதே மாதிரி இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 2 இருக்குது அண்ட் இங்கேயும் இன்ட்டு 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டு 2 + 1 இருக்கா ஃபஸ்ட்டில், 4 × 2 + 1. நெக்ஸ்ட்டு 9 × 2 + 2. அடுத்தது 20 × 2 + 3. இது ஒரு ஆர்டராக இருக்கா, இன்ட்டு 2 + 1 × 2 + 2 × 2 + 3. அப்போ நெக்ஸ்ட் வர வேண்டியது இன்ட்டு 2 + 4. இன்ட்டு 2 பண்ணால் 86, 86 + 4 90. அடுத்தல வர வேண்டியது இன்ட்டு 2 + 5 தானே, செக் பண்ணிக்கோங்க, 185 வரும். ஓகே, நெக்ஸ்ட் 66, 13, 30, question mark 376, 1885. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 × 1 + 1 என்ன வரும், 14 வந்துருமா. 14 × 2 + 2 என்ன வரும், 30 வந்துருமா. ரைட். அடுத்தது 30 × 3 + 3 தானே பண்ணணும், × 3 + 3 பண்ண என்ன கிடைக்கும், 93. 93 தான் ஆன்சர். அடுத்தது 93 × 4 + 4 பண்ணால் 376 கண்டிப்பாக வரும். இதுதான் ஆன்சர், 93. நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கொஸ்டின் நம்பர் 67. x³ - 538 = 793. இந்த மைனஸ் இருக்கு, இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா, ப்ளஸ்ஸாக மாறும்போது இதை ரெண்டு ப்ளஸ் பண்ணுவோம். 8 + 3 வந்து 1, 11, 1 இருக்கும். பேலன்ஸ் 1 இங்கே தெரியாச்சுன்னா 9 + 3 12, 13 வந்துருமா, 13, 3 1 வந்துடும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா x³ இருக்குது, x³ இருக்குது. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் கண்டிப்பாக 1000க்கு மேலே வரும், 2000க்கு மேலே போகாது. ஓகேவா, 1000க்கு மேலே 2000க்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூ, 1ல் முடிகிற வேல்யூ, அது ஒரு கியூப் நம்பர். ஓகேவா, அது என்ன வேல்யூ, 1331 தானே இருக்கும், 1331. இதை கியூப் ரூட் எடுத்தா 11. இதுதான் எக்ஸோட வேல்யூ. சேம் அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த -352 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா 1000 வரும். அண்ட் இதுக்கு கியூப் ரூட் எடுத்தா 10. எக்ஸோட வேல்யூ 11, ஒய்யோட வேல்யூ 10. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். Next 68, 6x² - 2x = 0. அப்போ 6x² = 2x எடுத்துக்கலாமா, இதை எக்ஸ்லாம் கேன்சல் ஆயிருமா, இந்த x² ஒரு x கேன்சல் ஆயிரும், இங்கே x கேன்சல் ஆயிரும். அப்போ 6x = 2 ஆயிருக்கும், x = 1/3 வந்துடும். ஓகேவா, சேம் அதே மாதிரி y² = 1/9 இருக்கும். இந்த 9 இந்த சைடு வரும்போது 1/9 மாறிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ வரும் +or - 1/3. இங்கே +1/3 இருக்கு, இங்கே +or - 1/3 இருக்கு. ரிலேட் பண்ண என்ன வரும், x is greater than or equal to y or y is less than or equal to x. இதனால ஓகே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69. x ஓட வேல்யூ என்ன வரும், மல்டிப்ளை பண்ணா 4 ப்ளஸ் பண்ணா 3 என்ன வேல்யூ, 1 × 4. எந்த வேல்யூல ப்ளஸ், ஒரு வேல்யூ ப்ளஸ் ஒரு வேல்யூ மைனஸ் வரும். எந்த வேல்யூல ப்ளஸ், சின்ன வேல்யூ ப்ளஸ் பெரிய வேல்யூ மைனஸ், டிவைடட் பை 2 இருக்கும். இது எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ வரும், மல்டிப்ளை பண்ணா 60 ப்ளஸ் பண்ணா 17. 5 × 12 வருமா, 5 × 12 ப்ளஸ் பண்ணா 17 வரும். அண்ட் மல்டிப்ளை பண்ணா 60 டிவைடட் பை 2 இருக்கா, ஈக்குவல் டு ஒய். இங்கே கீழே உள்ள 2 கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் -4 இருக்கும், இங்கே 5 12 இருக்கும். இப்போ என்ன ரிலேஷன், எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 70. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 6 × 15 எவ்வளோ வரும், 90. மல்டிப்ளை பண்ணும்போது 90 ப்ளஸ் பண்ணால் 19. அப்போ எக்ஸோட வேல்யூ 10, 9. 10 × 9 வந்து 90 ப்ளஸ் பண்ணால் 19. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கே எக்ஸோட வேல்யூ மைனஸில் இருக்கும், டிவைடட் பை 6. அண்ட் ஒய்யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 30 ப்ளஸ் பண்ணால் 11 இந்த வரும் 5 and 6. 5 and 6 ரெண்டுமே மைனஸில் இருக்கும், டிவைடட் பை 3. இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வந்துருமா. இந்த 2 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -10 and
minus 12. இதை ரிலேட் பண்ணும்போது x is greater than or equal to no. X is greater than or equal to y. Next question number 71. இதுல x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா 42 பிளஸ் பண்ணா 13. என்ன வரும் அப்போ 6 and 7 மல்டிப்ளை பண்ணா 42 பிளஸ் பண்ணா 13 டிவைடட் பை 3 ரெண்டுமே பிளஸ் வேல்யூ தான். நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 4 பிளஸ் பண்ணா 3 1 and 4 எந்த வேல்யூல பிளஸ் சின்ன வேல்யூ மைனஸ் பெரிய வேல்யூ பிளஸ் டிவைடட் பை 2 இருக்கா. ஓகே இந்த 2 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும் 12 and 7 சாரி 12 and 14 வரும். இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 3 and 12 இப்போ ரிலேட் பண்ணும்போது x is greater than or equal to y. Third option. Okay, next approximation பார்க்க போறோம். approximation சொல்லிருக்காங்க. அப்போ accurate value தேவை இல்ல. approximate எடுத்தா போதும். question number 72. 324.995 324.995 325 னு டைரக்டா எடுத்துக்கலாம். approximate value தானே. அப்ப 325 எடுத்துக்கலாம். into 15.98 16 எடுத்துக்கலாம். divided by 4 plus 36.88 37 எடுத்துக்கலாமா 37 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் வந்துருமாங்க 325 into 4 என்ன வரும் முதல்ல 4 into 300 4 into 300 னா எவ்வளவு வரும் 1200 அப்புறம் 4 into 25 னா ஒரு 100 1200 plus ஒரு 100 னா 1300 அது கூட ஒரு 37 ஆட் பண்ணா 1337. Next is 73. 69% of 700. அப்போ 69% of 700 எடுத்துக்கலாம். ஏன்னா approximation தானே 700. கீழே உள்ள இங்க 100 வருமா டிவைட் பை 100 போடுவோமா 69% னு அந்த அதுல உள்ள ரெண்டு ஜீரோவும் இங்க உள்ள ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகும். அப்போ 69 into 7 இருக்கும். plus 33% 33% of 400. இதே அதே மாதிரி இதுல ரெண்டு ஜீரோவும் இங்க உள்ள ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிடும் 33 into 4 இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 69 into 7 49 70 இருந்துச்சுனா இந்த 69 வந்து 70 இருந்துச்சுனா என்ன வந்திருக்கும் 490 வந்திருக்கும். அதுல இருந்து ஒரு 7 மைனஸ் பண்ணா 483 பிளஸ் இத ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 12 132 இத ரெண்டு அப்படியே பிளஸ் பண்ணிர வேண்டியது என்ன வரும் 615. First option. Question number 74. 7320 divided by 348. 7320 divided by 348 into ஒரு 12 இருக்கு. இந்த வேல்யூ கூட 12 மல்டிப்ளை பண்றோம். கீழ எழுதக்கூடாது மேல எழுதணும். plus 33% of 510. 33% of 510 plus 838 838 divided by 15 into ஒரு 18. ஓகே இந்த 12 ஆல இங்க கேன்சல் பண்ணலாம். 12 ஆல கேன்சல் பண்றது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த நம்பர் வந்து 3 ஆலயும் 4 ஆலயும் டிவைட் ஆச்சுனா அந்த 348 இருக்குல இந்த 348 வந்து 3 ஆலயும் 4 ஆலயும் கேன்சல் ஆச்சுனா இந்த நம்பர் கண்டிப்பா 12 ஆல டிவைட் ஆகும். 4 ஆல கேன்சல் ஆகுதான்னு பார்க்கிறது எப்படி லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 ஆல கேன்சல் ஆச்சுனா கண்டிப்பா அந்த நம்பர் 4 ஆல கேன்சல் ஆகும். அப்ப 48 4 ஆல கேன்சல் ஆகுமா 48 4 ஆல கேன்சல் ஆச்சுனா அந்த 348 4 ஆல கேன்சல் ஆகும். அப்ப 3 ஆல கேன்சல் ஆகுதான்னு பார்க்கிறது என்ன பண்ணனும் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணனும் 8 plus 4 plus 3 எவ்வளவு வரும் 15 வருமா அந்த 15 வந்து 3 ஆல டிவைட் ஆகுமா ஆகும் 3 ஆலயும் டிவைட் ஆகும் 3 ஆல 4 ஆல டிவைட் ஆச்சுனா கண்டிப்பா அந்த நம்பர் 12 ஆல டிவைட் ஆகும். அப்ப 12 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து 24 ஒரு 10 பேலன்ஸ் இருக்கு 9. ஓகேவா நெக்ஸ்ட் இதால கேன்சல் பண்ணீங்கன்னா 29 ஆல அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணுங்க 2 டைம்ஸ் வருமா 58 பேலன்ஸ் வந்து 15. நெக்ஸ்ட் 29 ஆல கேன்சல் பண்ணா 145 5 டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ் பேலன்ஸ் 7
இதில் ஒரு 2 டைம்ஸ் இருக்கா, 2 டைம்ஸ் பாயிண்ட் பேலன்ஸ் 12 இருக்கும், 0 ஆட் பண்ணிக்கலாம், பாயிண்ட் வச்சுட்டு திரும்ப 29ஆல இந்த 120 மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா 5 குள்ள தான் வரும். 29 into 5 னா 145 வரும். அதுக்கு உள்ளதான் இந்த வேல்யூ இருக்கு. ஸோ 4 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் போகும். அப்போ இந்த நம்பர் தேவையில்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேவையில்லை, ஏன்னா அப்ராக்சிமேஷன் தானே. இந்த 252 அப்படியே நெக்ஸ்ட் இங்க பார்க்கும்போது இந்த 0 கேன்சல் ஆயிருமா. அண்ட் இந்த 51 15 எடுத்துக்கலாம். அதாவது இந்த 51 50 மாத்திரத்துக்கு முன்னாடி ஆப்ஷனா பார்த்துக்கணும். ஆப்ஷனா பார்த்துக்கிட்டீங்கன்னா 1008 1508 அப்புறம் 2000 கிட்ட இருக்கு, 1400 1300. ஆப்ஷன்லாம் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு, ஆப்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க இந்த 51 15 எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கும்போது சப்போஸ் 1008 1010 1020 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது கண்டிப்பா இந்த 1 0 எடுக்கக்கூடாது. அந்த 1 வந்து பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்தும். ஓகேவா. ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரைட். அப்போ இதில் 0 எடுத்துட்டா இந்த 0 கேன்சல் ஆயிரும். 33 into 5ன்னு மாறிடும். இங்கே கேன்சல் பண்ணும்போது 15ஆல 18 கேன்சல் பண்ணால் 1.2 வரும். ஓகேவா. இங்கே 252 இருக்கு ப்ளஸ் 33 into 5 மல்டிப்ளை பண்ணால் 165 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணணும். 838 into 1னா 838 தான். அது போக 0.2ஆல மல்டிப்ளை பண்ணும். அடுத்தல 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வர வேல்யூ கூட 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். இதுல 5க்கு உள்ளதா இருக்குன்ட்டு அந்த 0.2 எடுத்துடக்கூடாது. எதனாலன்னா இந்த 0.2 வந்து எதில் மல்டிப்ளை பண்ண போறோம், 838 கூட மல்டிப்ளை பண்ண போறோம். அது பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்தும். இங்க 0.4 வந்துச்சா, ஃபர்ஸ்ட் வேல்யூ 252.4 வந்துச்சு, இருந்தாலும் விட்டோம். எதனால, அது கூட வேற எதையும் மல்டிப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா இந்த 0.2 கூட 838 மல்டிப்ளை பண்ண போறோம், பெரிய வேல்யூ மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அங்க பெரிய வேல்யூ மிஸ் ஆகும், அதை விட்டீங்கன்னா. ரைட். அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 838னா 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1676. ஓகேவா. 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். 1ஆல மல்டிப்ளை பண்ணா 838 தான். அப்போ 838 இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணாதான் இதோட வேல்யூ. 838 இன்ட்டு 1.2 ஓட வேல்யூ என்ன வரும், 1005.6. அப்போ இங்க 1005 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 0.6 இப்போ தேவையில்லை, 1005. ஓகே. இங்க பிளஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், 5 + 5 + 2னா 12, பேலன்ஸ் 1. அப்புறம் 6 + 1 7, 7 + 5 12, 2 பேலன்ஸ் 1, 1 + 1 2, 4 and remaining இதில் 1 இருக்கா, 1422. நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, 1430 இருக்கா. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन 75. 48%, 48.11 இருக்கு, 48.11 இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அப்போ 48% எடுத்துக்கலாம். கீழே டிவைடட் பை 100 போடணும். இங்கே எப்படி எடுப்போம், 14500. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம், 145 எடுத்துக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். மைனஸ் 36% ஆஃப் 140 எடுத்துக்கலாம். டிவைடட் பை 64 பிளஸ் √680 மைனஸ் 1.98 பவர் 4. 1.98 2 எடுத்துக்கலாமா, 2 பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெருசா போய்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் இந்த 64 இருக்குல்ல, 64 4ஆல டிவைட் பண்றேன். அதே மாதிரி இங்க 48 into 145 இருக்கா, இதுல ஏதாவது ஒரு வேல்யூ 4ஆல டிவைட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். 48 4ஆல டிவைட் பண்ண முடியும். இங்கேயும் இந்த 36 4ஆல டிவைட் பண்ண முடியும். அப்போ காமனா இந்த ரெண்டுலயும் 4ஆல டிவைட் பண்ண முடியும், இங்கேயும் 4ஆல டிவைட் பண்ண முடியும்னா நான் இதை 4ஆல டிவைட் பண்ணலாம். 1 6 இங்க 4ஆல டிவைட் பண்ணா 12, இங்க 4ஆல டிவைட் பண்ணா 9. இதுக்கு அப்புறம் அதால டிவைட் பண்ண முடியுமா, திரும்பவும் இதை ஒரு 4ஆல கேன்சல் பண்ணலாம். 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 4 டைம்ஸ் வருமா, இங்க 3 டைம்ஸ் வரும். இங்க பார்க்கும்போது 35 into 4 வந்து 140. ஓகே. இதுக்கு மேல இதை
குறைக்க முடியாது. ஓகே 3 into 145 என்ன வேல்யூ வரும்? 3 into 145 னா 3 into 140 420 plus ஒரு 15 435 minus 9 into 35 10 into 35 னா 350 அதுல ஒரு 35 minus பண்ணா 315 divided by 4 equal to plus root of 680 க்கு பக்கத்துல உள்ள root number square root 680 க்கு பக்கத்துல உள்ள ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்? 676 னு எடுத்துக்கலாமா? அந்த 680 க்கு பதிலா நான் 676 னு எடுத்துக்கறேன். அப்ப அந்த 676 க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் வேல்யூ? 26 minus 2 power 4 வேல்யூ என்ன? 2 power 4 வேல்யூ 16 equal to x. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 120 divided by 4 plus இத அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணா 10 இருக்கும். இங்க 4 ஆல கேன்சல் பண்ணா 30 and the answer is 40. Next question number 76. Root of 898 க்கு பக்கத்துல உள்ள ஸ்கொயர் நம்பர் 900 க்கு ரூட் எடுத்தா 30 into 12 square ஓட வேல்யூ 144 plus x equal to 5000. 30 into 144 3 into 144 முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 140 னா 420 3 into 4 னா ஒரு 12 அப்ப 432 ஒரு 0 இருக்கு plus x equal to 5000. இதோட வேல்யூ x ஓட வேல்யூ என்ன வரும்? 680. Okay, next question number 77. Root of 3249 ன்றது exact square number தான். எதோட square number? 57 ஓட square number. அதுக்கு ரூட் எடுத்தா 57 divided by 56.3 இருக்கா? 56.3 divided by இந்த வேல்யூக்கு திரும்ப ஒரு டிவைட் பண்றோம். அப்போ இங்க divided by 81 into 19683. இதுக்கு கியூப் ரூட் எடுத்து திரும்ப ஒரு கியூப் ரூட் எடுக்கணும். 19683 க்கு கியூப் ரூட் எடுத்தா 27 வரும். இது 27 ஓட கியூப் நம்பர். ஓகேவா? அப்ப அதுக்கு கியூப் ரூட் எடுத்தா 27 வரும். திரும்ப அதுக்கு ஒரு கியூப் எடுக்கணும். ஓகேவா? திரும்ப அதுக்கு ஒரு கியூப் எடுத்தா 27 க்கு கியூப் எடுத்தா 3. இந்த 19683ன்றது 27 ஓட கியூப் நம்பர். அப்ப அதுக்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும்? 27 வந்துரும். அப்ப இந்த இன்னர் கியூப் ரூட் இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து 27. திரும்ப அதுக்கு ஒரு கியூப் ரூட் எடுக்கணும். திரும்ப 27 க்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும்? 3 வரும். ஓகேவா? டிவைடட் பை 7 இருக்கு. அப்ப டிவைடட் பை 7 equal to 3 power 4 minus x divided by cube root of 9261. 9261 21 ஓட cube number. ஓகே, இந்த 57 இந்த 56.3 ஆல டைரக்டா அடிக்கலாம். இந்த 56.3 நான் 57 எடுத்துக்கிறேன். அப்ப இங்க 1 டைம் இருக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்குது என்னலாம்? 1/81 into 3/7 equal to 3 power 4 minus x divided by 21. இங்க 7 ஆல கேன்சல் பண்ணா 3 இருக்குமா? 3 ஆல இங்க கேன்சல் பண்ணா 27 வரும். திரும்ப இங்க கிராஸ் கேன்சல் பண்ணும்போது 9 டைம்ஸ் இருக்கும். ஓகே, இங்க என்ன இருக்கு? 1/9 இருக்கு equal to 3 power 4 minus x ன்னு இருக்கு. 1/9 அப்படியே எழுதிக்கலாம். 3 power minus 2 ன்னு எழுதிக்கலாம் equal to 3 power 4 minus x. 3 அப்படியே விட்டுட்டு மேல உள்ள நம்பர் இருக்குல்ல, பவர்ல உள்ள நம்பரை மட்டும் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்ப -2 is equal to 4 minus x. ஓகேவா? இந்த minus x இங்க வந்துரும். -2 அங்க போச்சுனா 6. 4 plus 2 6. Next question number 78. 2534 divided by 23. முதல்ல அதை டிவைட் பண்ணிக்கலாமா? 2534 divided by 23. கேன்சல் பண்ணா இங்க 1 டைம் இருக்கு 25ல.
பேலன்ஸ் 2. இங்கேயும் 1 டைம் இருக்குது. இங்கே 4 இருக்கா, இங்கே பேலன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ நான் இதை 0ன்னு எடுத்துக்கிறேன். 0 எடுத்துக்கிட்டால் இங்கே என்ன பண்ணிக்கலாம், 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதோட வேல்யூ 110ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 555 டிவைடட் பை 3 இன்ட்டு 12. 555 டிவைடட் பை 3 இன்ட்டு 12 இன்ட்டு ஒரு 5 இருக்கா, 4.99 5. இந்த 3 ஆளுங்க கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ 5 இன்ட்டு 4னா 20 எடுத்துக்கலாமா. 20 இன்ட்டு 555 என்ன வரும், 2 இன்ட்டு 555னா 1110. திரும்ப 20ல் ஒரு 0 இருந்துச்சா, அந்த 0 சேர்த்து 1110. இங்க ஒரு 110 இருக்கு. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா 11210. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 79. x percentage of 6750 divided by 15. 6750 divided by 15 வேல்யூ என்ன வரும், 6 டைம்ஸா. Next question number 79. X percentage of 6750 divided by 15. 6750 divided by 15. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 4 டைம்ஸ் வருதா, பேலன்ஸ் 7, இங்க ஒரு 5 டைம்ஸ் வரும். அப்போ 415 வந்துரும். x percentage of 415 வரும். ஓகேவா, x percentage of 450 minus 12 into 16 equal to 117 minus 24% of 650. okay, இங்க cancel பண்ணா 250 சா, இங்க 950 சா, 450 and இங்க 2 இங்க cancel பண்ணும்போது 1350 sir. next இங்க 9 by 2 இருக்கும். 12 into 16 வேல்யூ என்ன, 10 into 16 னா 160, எக்ஸ்ட்ரா ஒரு 32 ஆட் பண்ணுமா. அப்போ 192 equal to 117 minus இங்க இந்த 2 ஆல இங்க கேன்சல் பண்ணா 12 டைம்ஸ் வருமா. அப்போ இங்க ரிமைனிங் இருக்குது 12 into 13. 12 into 13 வேல்யூ என்ன, 156. ரைட், இப்போ இந்த 192 அங்க போனா பிளஸ்ல மாறும். அப்போ 192 பிளஸ் 117 மைனஸ் ஒரு 156. இப்போ நான் இந்த ரெண்டையும் மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்க போனா பிளஸ்ல மாறுமா. அப்போ இந்த ரெண்டையும் மட்டும் மைனஸ் பண்ணா 56ல இருந்து எவ்வளவு கூட இருக்கு, 36 கூட இருக்கு. அப்போ 117 அப்படியே இருக்கும், பிளஸ் ஒரு 36. இங்க 9/2x. ரெண்டையும் பிளஸ் பண்ண என்ன வரும், 153 equal to 9/2x இருக்குமா. இங்க கேன்சல் பண்ணா 17 டைம்ஸ் வரும். இந்த பை 2 மல்டிப்ளை பண்ணும்போது இன்டு 2 வருமா, மல்டிப்ளை பண்ணா 32 வரும், சாரி 34. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 18. ரூட் x பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் 126. 126க்கு பக்கத்துல இருக்கிற கியூப் நம்பர் வந்து 125. அது எதோட கியூப், எதோட கியூப்னா 5 ஓட கியூப். அப்போ ரூட் x அதோட வேல்யூ நான் 5 எடுத்துக்கலாமா. கியூப் ரூட் ஆஃப் 126 ஓட வேல்யூ 5 எடுத்துக்கலாம். ஓகே, இங்க 692 டிவைடட் பை 23 இருக்கு. இத கேன்சல் பண்ணா இது 619 எடுத்துக்கிட்டா எத்தனை டைம் வரும், எக்ஸாக்ட்டா 30 டைம்ஸ் வந்துரும். 692 னா 690 அந்த ரேஞ்சில எடுத்துக்கணும், ரொம்ப குறைய கூடாது. நெக்ஸ்ட் 780 டிவைடட் பை 28 இருக்கா. 780 டிவைடட் பை 28. 28 ஓட ஸ்கொயர் என்ன, 28 ஓட ஸ்கொயர் 784 ஆ, 784 தானே. எஸ், 784. அப்போ 28 into 28 னா 784. இதை நான் 784 எடுத்துக்கிட்டா இங்க 28 டைம்ஸ் வந்துரும். கடைசியா இங்க 25 ஆல டிவைட் பண்ணும்போது இங்க 200 இருந்துச்சுன்னா 8 டைம்ஸ் வருதா, 8 டைம்ஸ். ரிமைனிங் என்ன இருக்கு, 4 இருக்கு. அண்ட் இந்த 40 நான் 15 எடுத்துக்கிட்டா 2 டைம்ஸ் வருமா 25 ஆல டிவைட் பண்ணும்போது. அண்ட் இங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 28 பிளஸ் 82 எவ்வளவு வரும், 110 பிளஸ் 30 னா 140. இங்க 5 இருக்கு பிளஸ் ஒரு ரூட் x. ரூட் x ஓட வேல்யூ 135.
அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே ஸ்கொயர் பண்ணால் 135 ஸ்கொயர், 135 ஸ்கொயர் 5ல முடிஞ்ச நம்பரோட ஸ்கொயர் என்ன பண்ணணும், 5 என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி எழுதணும். முதல்ல 5 ஸ்கொயர் பண்ணி எழுதுனா 25. நெக்ஸ்ட் முதல் நம்பர் 5 விட்டு ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு, 13 இருக்கா, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 14. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 13 14 மல்டிப்ளை பண்ணா 182. அப்போ 18225. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.